உறுதிப்படுத்தியுள்ளது. அஷ்டலட்சுமி, அஷ்டாங்க யோகம், அஷ்டமா சித்தி, அஷ்டசூர்ணம், எட்டுக்குடி வேலன், எட்டு தொகை சங்க இலக்கியத்தின் முக்கிய தொகுப்பு, அஷ்டதிகஜங்கள், கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் இருந்த 8 சிறந்த அறிஞர்கள், அஷ்டபிரதான், சிவாஜியின் 8 அமைச்சர்கள், 8 8ஆக பிரிப்பது, 8 நடைப்பயிற்சி, 8 கிராம் ஒரு சவரன் தங்கத்தின் அளவீடு, அணுவின் வெளிப்புறத்தில் 8 எலக்ட்ரான்கள், ஆக்டகன், புத்த மதத்தின் அஷ்டாங்க மார்க்கம், சரியான வாழ்வின் 8 வழிகள், எண் 8ஐ கமுத்தி போட்டால் முடிவில்லாம இன்ஃபினிட்டி சிம்பல், அரசியல் அமைப்பில் அட்டவணை 8இன் கீழ் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்படுகிறது, 8 யூனியன் டெரிட்டரிஸ், 8 முக்கிய அமைச்சக குழுக்கள், 8 மணி நேர வேலை. டாக்டர் அம்பேத்கர் வைஸ்ராய்ஸ் கவுன்சிலில் லேபர் மினிஸ்டராக இருந்தபோது 8 மணி நேர வேலை உறுதிப்படுத்தப்பட்டது. இப்போது இருக்கும் G7 ஆரம்பத்தில் G8 கண்ட்ரியாக தான் இருந்தது. யுனைடெட் நேஷனின் 8 முக்கிய அமைப்புகள், 8 அடிப்படையில் அரசியல் அமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சனி கிரகத்தின் குறியீடு 8, 8 என்பது சமநிலை, முடிவில்லாத நிலை, திறந்த கணயன் பர்ஃபெக்ட் கியூப். மேத்தமெட்டிஷியன் மைக்லாஷ் தியரம் பிரகாரம் 8 மிக சிறந்த சக்தி வாய்ந்த நம்பராக பார்க்கப்படுகிறது. உடலியல் மற்றும் உயிரியல் கோட்பாடுகளில் 8 ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. சிலந்திக்கு 8 கால்கள். சீன கலாச்சாரத்தில் 8 என்பது செல்வம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கிறது. 8வது மகன் தேவகி வசுதேவர். ஒலிம்பிக் 2008 பீஜிங்கில் 8ஆம் தேதி 8வது மாதம் 2008 8 மணி 8 நிமிடம் 8 வினாடிக்கு தொடங்கப்பட்டது. இங்கிலாந்தில் ஆஃப்டர் 8 சாக்லேட், இரவு 8 மணிக்கு மேல். இப்படி 8 விதி, கர்மா, சமநிலை, முடிவில்லாத சக்தி, பல சிறப்புகளை கொண்டுள்ள இன்றைய ஆளுமை திரு ஸ்ரீபரத், கார்ப்பரேட் ட்ரெயினர். இன்றைய தலைப்பான ஏமாளி டு கோமாளியில் இந்த தளம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அருணகிரி சார். ஸோ இந்த பொன்னான நேரத்தில் நான் எல்லார் முன்னாடியும் இங்கே விசிபிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? ஒரு தெரிஞ்ச ஒரு தம்ஸ் அப் கொடுக்க முடியுமா? எஸ், தெரியுது. எஸ், ஓகே. நட்புலரி வணக்கங்கள். ஸோ இன்றைய நாள் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இருந்தாலும் என்னுடைய பங்குக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 1702வது நாள். இது ஒரு சின்ன நம்பர் கிடையாது, இது ஒரு பெரிய நம்பர், ஒரு பெரிய ஒரு தொகை கொண்ட நம்பர். ப்ளஸ் 17/4/2024, 2026. ஏன் 24ன்னு சொன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 2024ங்கிற ஒரு கவுண்ட்ல தான் நான் இது கூட இணைகிறேன். இன்னும் சொல்லப்போனால் 2024 கூட கிடையாது, 2023 நான் இது கூட இணைஞ்சி நான் செஷன் எடுக்க ஆரம்பித்தோம். இன்னும் அப்போ இருந்தோட கவுண்ட் நம்பர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 சம்திங் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு தரம் இவ்வளோ நாளா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு உறுப்பினர்களாக இருக்கவங்க, தென் பங்கேற்பாளர்கள் எல்லாரும் எவ்வளவு அது முன்கூட்டியே செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், பெருமையும் எனக்கு இதுல கிடைக்கிறது. ஸோ ரொம்ப அதிகமா இது பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம இதுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னித்த டாபிக் என்ன அப்படின்னா, இன்னித்த டாபிக்ல இந்த மந்தோட டாபிக் என்னன்னா, ஏமாளி டு கோமாளி அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு நாம ஒத்து நம்ம பேச வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ இது நான் என் பெர்ஸ்பெக்டிவ் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்படும் போது நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, பி கைண்ட், பி ஸ்மார்ட், பி அவேர். ஏன் ஏமாளி ஆகட்டும் கோமாளி ஆகட்டும் எதனால வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம யார் மேலேயும் ஒரு அன்போ இதோ இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களை ஏமாத்த பத்தி யோசிக்கவே மாட்டோம். டக்குன்னு ஏமாத்திட்டு போயிடலாம். அதே மாதிரி
நாம ஸ்மார்ட்டா இல்ல அப்படின்னா நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் நம்ம கிட்ட இருந்தாலோ, இல்ல நம்ம கிட்ட நம்ம மூலியமா மத்தவங்களுக்கு போனாலோ, அது நடக்காம பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? பி கைண்டா இருக்கணும். பி ஸ்மார்ட்டா இருக்கணும். பி அவேரா இருக்கணும். அது எப்படியெல்லாம் இருக்கலாம்? அப்படிங்கிறது என் பார்வையிலிருந்து சில துளிகள் நான் உங்களோட பகிரணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் சொல்லி மத்தவங்க தெரிஞ்சுக்கிறத விட, என்கிட்ட இருக்க விஷயங்கள மத்தவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதுல யாருக்கெல்லாம் இது ஒத்து போகுதுன்னு நினைக்கிறோம், அவங்க எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுர்றேன். ஸோ இப்போ அரசியல் களம் ரொம்ப தாறுமாறா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிகழ்வும் அரசியல் களத்த ஒப்பி இருக்கலாம். ஆனா இது அத்தனையுமே பயிற்சி வகுப்புக்காக தான் அப்படிங்கிறத நான் முன்னாடியே தெரிவிச்சர்றேன். இதை எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் நோக்கத்துக்காகவும் நாங்க பேசல. தேங்க் யூ. ஸோ அப்போ ரியாலிட்டி செக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன் இந்த ரியாலிட்டி செக் ரொம்ப முக்கியம்? இப்ப சமீபத்துல உலகத்துல நடக்கிற விஷயங்கள ஒப்புதான் இத நம்ம செஞ்சிருக்கோமே ஒழிய, அத நாம என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல அப்படின்னா ரொம்ப சிரமமாயிடும். இப்ப ரியாலிட்டி செக்க என்ன பண்றோம் அப்படின்னா, ட்ரஸ்ட். ஏன் நம்ம மத்தவங்கள ரொம்ப பிளைண்டா ட்ரஸ்ட் பண்றோம். என்ன ஏதுன்னுலாம் யோசிக்கிறது இல்ல. அவரு வந்துட்டாருப்பா. அவர் செஞ்சுருவாருப்பா. கரெக்ட் இல்ல? நம்ம நெறைய இடத்துல பிளைண்டா நம்பி விழுந்துடுறோம். ஆனா, அது பின்னாடி பிடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கறதில்ல. அப்படி நம்ம பார்க்காதம்போது என்ன நடக்குது அப்படின்னா, பிலீஃப் சிஸ்டம் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி வந்துருது. அத நாம எந்த இடத்துலலாம் அதிகம் பார்க்கணும்னா, சோசியல் மீடியா ரொம்ப ஈஸியா பார்க்க முடியுது. சோசியல் மீடியால ஒரு வீடியோ நீங்க போட்டாங்க அப்படின்னா, அது ஆணோ, பெண்ணோ யாருங்கிறது முக்கியம் இல்ல. ஃபெமினிசம் பேசுற ச பெ பெண்கள் சூடோ ஃபெமினிசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அது ஆண்களுக்கு தப்பா போகுது. அதே விஷயத்த ஆண்கள் சைடும் நெறைய இருக்கு. ஆண்கள் எல்லாமே சரியா இருக்காங்கன்னு ஒரு சில ஆண்கள் பண்ற தப்புனாலயும், ஒரு சில பெண்கள் பண்ற தப்புனாலும் 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நல்ல ஒரு உறவு முறை அங்க வலுவிழக்குதுங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. இது சோசியல் மீடியா ரொம்ப ஈஸியா பண்ணிடுது. நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறனாலயோ, இல்ல நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறனாலயோ, அது FBலயோ அல்லது இன்ஸ்டாலயோ நம்ம போடும்போது, ஷேர் பண்ணும்போது, என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, என்னென்ன பிரச்சனை வருது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அத நம்ம ப்ரொஜெக்ட் பண்றத நம்ம ஏமாளியா இருக்கோமா, இல்ல கோமாளியா இருக்கோமா, அந்த இடத்துலயே முடிவாயிடும். சப்போஸ் என்ன யாராவது எடுத்தாங்க அப்படின்னா, நான் அது ஏமாளி. என்னைய எடுக்குறாங்கன்னு தெரியாம நான் அத பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் ஏமாளி. அதே விஷயத்த என்னைய வேற ஒருத்தர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நானே என்னைய எடுத்துக்கிறேன். அது மத்தவங்க நானே என்ன பப்ளிஷ் பண்றேன். அந்த இடத்துக்கு கோமாளித்தனம் ஆயிடும். உண்மதான் இல்லையா? ஸோ நம்பளுக்கு என்ன நடக்குது, எது நடக்குது, நம்ம என்ன பண்றோம், எது பண்றோங்கிறத நாம அந்த சரியான புரிதல், அவேர்னஸ் இல்லாதனால தான் நெறைய இடத்துல அது பிரச்சனைகளா மாறுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ரிஜெக்ஷன ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். சீக்கிரமாவே காலப்போக்குல ரிஜெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சுரும். நம்ம இப்படியே ஒரு கான்செப்ட் எத்தன நாள் நம்ம கொண்டு போயிட்டு இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்றேன்னா, அது நல்லதா இருந்தா எல்லாருக்கும் நான் பகிரலாம். ஆனா நான் ஏதோ ஒரு விஷயத்த கோமாளித்தனமான விஷயத்த நான் செய்யறேன். அந்த சமயத்துல நான் எல்லாருக்கும் பரிச்சயமான ஆளா இருக்கேன். ஆனா, ஒரு காலப்போக்குல, காலடைவுல அது என்னவா மாறிடுது அப்படின்னா, என்னை ஏமாளியா எல்லார் முன்னாடியும் காமிக்குது. கோமாளியா காமிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல நம்ம தள்ளப்படுவோம். மை டியர் ஃபிரெண்ட்ஸ், நாம்ப செய்யக்கூடிய செயல்களும், நம்மளுடைய சிந்தனை ஓட்டமும் தெளிவாக இருந்தால் மட்டுமே நாம ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல இல்லாம இருக்கிறது பாசிபிள். அத நம்ம செய்றோமா? அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி செக்க இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி நம்பிட்டு இருந்தீங்கன்னா, அத இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாம நெறைய விஷயங்கள யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ப இன்றைய உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் ஏன் இவ்ளோ பெரிய விஷயத்த நம்ம பார்க்குறோம்? ஏன் இன்னைக்கு ரொம்ப அது இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்குறோம்? வை அவேர்னஸ் இஸ் மேட்டர் அப்படின்னா,
நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உலகத்துல இவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. பெட்ரோல் விலை ஏறுதுன்னு சொல்றாங்க. கேஸ் விலை ஏறுதுங்கிறாங்க. கேஸ் விலை ஆல்ரெடி ஏறிடுச்சு. நான் ஒரு இடத்த கேட்டேன். நான் நெறைய பேர்ட்ட கேட்கறது உண்டு. ஆனா எனக்கு பதில் வராதுன்னு தெரியும். தெரிஞ்சு தான் கேட்கிறேன். நான் ஒரு சமோசா கடைக்காரர்கிட்ட நான் போய் கேட்கிறேன். ஆனா, ஆக்சுவலி அந்த சமோசா முன்னாடி இருந்தது ரூ. 15. இப்போ வந்து ரூ. 20 பண்ணிட்டாங்க. சேலத்துல நடக்குது அது. ஆனா, கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி நீங்க பெட்ரோல்லயே கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி சமோசாவ நீங்க ஏத்துட்டீங்க. நான் ஓகே. நான் அக்செப்ட் பண்ணிக்க நான் குடுத்துர்றேன். ஒரு வேளை கேஸ் விலை குறைஞ்சுட்டா, நீங்க விலைய கம்மி பண்றீங்களான்னு கேட்டேன். ஆனா, அது அவருக்கு புரிஞ்சுதா, புரியலையான்னு எனக்கு தெரியல. அவரோட சிந்தனை ஓட்டம் பாருங்க. வேற ஏதோ ஒரு விஷயத்த பேசி, என்னைய பிளாக் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அது சரியான ஆன்சர் இல்ல. இது அவர்ட்ட மட்டும் இல்ல. நெறைய பேர்ட்ட நான் ட்ரை பண்ணேன். எங்கேயும் வேலை நடக்கல. விஷயம் என்னன்னா, என் மேல நான் என்ன ரியாலிட்டிங்கிறத நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனா, நான் மத்தவங்கள ஏமாத்துறதுன்னு நெனச்சா நான் தாராளமா ஏமாறுவேன். அப்போ பி அவேர். ஒண்ணு அந்த அவேர் அவர்ட்ட இல்லாம இருக்கணும். இல்ல என்கிட்ட இல்லாம இருக்கணும். நான் குடுக்க ட்ரை பண்ணி அவர் எடுத்துக்காம இருக்கணும். அப்ப இந்த பி கைண்ட்னஸ்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? அந்த இடத்துல நான் வந்து ஸ்மார்ட்டா நடந்துக்கல இல்லையா? இல்ல அவர் ஸ்மார்ட்டா நடந்துக்கல இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எங்கேருந்து வருது? ச இதெல்லாம் இவருனால தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ச இவரு உலக புகழ் பெற்ற ஒரு நபர். நேம் வெளிய சொல்ல விரும்பல. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இவரும் ஒரு காரணம். அது எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஃபேக்கான நியூஸஸ நம்ம நெறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்றதுனால நம்மளால பார்க்க முடியுது. இது இப்படி ஆயிடுச்சாம்மா, அது அப்படி ஆயிடுச்சாம்மா, நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்க்கல. ஆனா நம்புறோம். பிகாஸ் ஃபேக் நியூஸ்க்கு அவ்ளோ வேல்யூ வந்துருச்சுல்ல. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள நம்ம சரிவர பார்க்காம அத செய்யக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அத தாண்டி இருக்கக்கூடிய சோசியல் ப்ரஷர். ஒரு சில இடங்கள்ல ஏதோ ஒரு காரணங்களுக்காக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோசியல் மீடியாவோட ப்ரஷர் நம்ம கண்மூடி கண் தொறக்கறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்க வச்சிருது. இல்லையா? இதுக்கு நெறைய மூவிஸ் இருக்கு. அதுல ஒரு மூவி நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நபர் ஒரு பொண்ண கற்பழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கற்பழிச்சு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நியூஸ் ஸ்ப்ரெட் அப் ஆகுது. ஸ்ப்ரெட் அப் ஆனதுக்கு அப்புறமேட்டு அத எல்லாரும் ரொம்ப ஈகரா, அக்ரெசிவா வாட்ச் பண்றாங்க. அவன கொல்லணும்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. கடைசியில அந்த விஷயத்த ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து முடிச்சிடுறாரு. ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் நிரபராதி. அதுக்கப்புறம் அவன நிரூபிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே உண்மையா குற்றவாளிய கண்டுபிடிச்சு தண்டனை குடுக்குறாங்க. இது எந்த படம் அப்படின்னா, வேட்டையன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் நடிச்ச ஒரு படம். ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சோசியல் பிரஷர் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுர்றோம்ல. உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. அந்த பையன் நல்ல பையனா இல்லையான்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. பட் வி டூ. எவ்வளவு எவ்வளவு ஒரு வித்தியாசமான விஷயம் இல்லையா? ஆனா நம்ம செய்கிறோமே. ஏன்? காரணம் என்ன? எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ். எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்டு, ஒருத்தவங்க எமோஷனா பேசிட்டாங்க, ஒன்னத்த இது பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஈஸியா ட்ரிகர் ஆயிரும். ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். அது உண்மையா? பொய்யா? நியாயமா? சரியா? தப்பா? எத பத்தியும் கவலைப்படுறதில்ல. சோசியல் மீடியால ஒண்ணு போட்டாங்களா? எனக்கு இதான் ஆர்டர் போட்டாங்களா? அதே மாரி இன்னொருத்தர் ஷேர் பண்றாங்களா? இன்ஃப்ளூயன்ஸ். இது நம்ம வாங்குற பொருட்கள்ல இருந்து எல்லாத்துலயுமா இருக்கு. எல்லா பொருட்கள்லயும் இருக்கு. எல்லா நியூஸ்லயும் இருக்கு. எல்லா சச்சரவுகளையும் இருக்கு. எல்லா சர்ச்சைகளுக்கும் பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறாரு. அது நம்மளுக்கு தெரிஞ்சோ, தெரியாமயோ வி ஆர் ட்ராப்ட். ஏன் அப்படி ட்ராப் ஆகுறோம்? அவேர்னஸ். மறுபடியும் அத நம்ம இந்த இடத்துல இழக்கிறோம். அது இழந்தோம்னா, எல்லாமே இழந்த மாரி தான் கிடைக்கும். அப்போ முட்டாள்தனம் எதெல்லாம் பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, புல்லிங் அப்படிங்கிறது முட்டாள்தனம். ஓகே. ஸோ பிளைண்டா நம்ம ஒருத்தர் நம்புறதும், எமோஷனல் ரியாக்ஷன் நம்ம சீக்கிரமா குடுக்கும்போதும், நாம முட்டாளாகப்படுறோம். முட்டாள்தனம்ங்கிறது
அடுத்த லெவல் கோமாளித்தனமா மாறிடும். அதே ஸ்மார்ட்னஸா இருக்கணும் அப்படிங்கிறது அவேர்னஸ் பிளஸ் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இது 2த்தையும் வலியுறுத்துது. நாம எந்த அளவுக்கு அவேரா இருக்கோம், அதை தாண்டி எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது. ஒரு விஷயத்த அடிக்கடி நம்ம யோசிச்சு ஒரு விஷயத்த செஞ்சோம்னா மச் பெட்டர். ஏதோ ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க, வெற்றியோ தோல்வியோ சந்தோஷமோ துக்கமோ ஒரு 5 நிமிஷத்த ஒத்தி போடு. அந்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்னாங்க. ஆனா அந்த தெளிவ நம்ம யோசிக்கிறோமா? கோபம் வந்துட்டா சடனா எத வேணா பேசலாம், எத வேணா பண்ணிடலாம். சந்தோஷம் ஆச்சுனா எத வேணா பண்ணிடலாம், எத வேணா பேசிடலாம். அப்போ நம்ம எத நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்க மட்டும் தான் இது நடக்குதா? இந்த கோமாளித்தனம் ஸ்மார்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாமே. இந்தியாவுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, இன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய பிசினஸ் பேட்டில் போயிட்டு இருக்கு. என்னென்ன பிசினஸ் பேட்டில்ங்கிறது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். எஸ். இப்ப தேர்தல் அறிவிக்கை போயிட்டு இருக்கு. தேர்தல் ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு. தேர்தல் விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மக்களே நான் இப்பவே சொல்லிடுறேன். ஐ அம் நாட் இன்ஃப்ளூயன்சிங் எனிஒன் பிகாஸ் ஐ அம் நாட் இந்த எந்த கட்சியும் ஆதரிச்சோ இல்ல அத காயப்படுத்தியோ பேசணுங்கிற ஆசைப்பட்டு நான் அத பேசல. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இதுல இருக்கு எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம், இல்ல சுயேட்சையாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கட்சிகளாகவும் இருக்கலாம். இப்ப கண்ணுக்கு தெரியாத பாப்புலரான கட்சிகள்ல இந்த கட்சிகள் இருக்குங்க ஒரு காரணத்துக்காக நான் போட்டிருக்கேன். தட்ஸ் இட். அப்போ முட்டாள்தனமா இத்தனை நாட்கள் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம நெறைய பேர நான் சொல்லல. ஒரு சில கூட்டமைப்புகள சொல்றேன். ஒரு சில நபர்கள சொல்றேன். ஏன்னா 100 கோடி பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் இருந்தாலும் சில நபர்கள் தானே சொல்ல முடியும். எல்லாரையும் நான் சொல்ல வரல மக்களே. இப்ப என்னென்ன நடக்குதுங்கிறத யோசிங்க. நாம என்ன விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கோம்னு பாருங்க. பிலீவ் ஃபாஸ்ட். ஒரு தலைவர் இந்த காலகட்டத்துல எல் எல்கேஜி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து அது அழகா ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. இங்க சிஎம் ஆகணும், பெருந்தலைவர் ஆகணும்னா, பெருசா சிந்தனையாளா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. நல்லா மேடையில பேச தெரிஞ்சா போதும். ஒரு கட்டத்துல பார்த்தா அது உண்மைதானே. ஒருத்தர் எமோஷனலி நம்ம டச் பண்ற அளவுக்கு நம்ம பேசிட்டா போதும். அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன், நான் கேட்டுக்குவேங்க. ஒரு மனோபாவம் இருக்கக்கூடிய சமூகமா நம்ம இருக்கோமா? ஆமாம் அப்படின்னாலும் சரி, இல்ல அப்படின்னாலும் சரி. அத பத்தி அப்புறம் ஒத்தி வச்சுக்கலாம். ஆனால், அந்த இடத்துக்கு, அந்த நேரத்துக்கு நாம ரியாக்ட் பண்றத ரொம்ப ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்றோம். அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்றத விட, இன்னைக்கு நாம எப்படி அத ரியாக்ட் பண்றோம்? சார், நானு பொறந்தது வந்து டிஎம்கே சார். எங்க அப்பா டிஎம்கே, எங்க தாத்தா டிஎம்கே, நான் டிஎம்கே. சார், நான் பொறந்தது நானு ஏடிஎம்கே சார். நான் பொறந்தது வந்து அப்பா டிஎம்கே, தாத்தா டிஎம்கே, நான் டிஎம்கே, என் பையன் டிஎம்கே. ரொம்ப வினோதமா இருக்குல்ல? அப்பா இருந்தாங்க சரி, தாத்தா இருந்தாங்க சரி, நான் ஏன் இருக்கணும்? நான் ஏன் செய்யணும்? சார், நான் தமிழர் சார். நான் வந்து தமிழர் வெற்றி தமிழ் தான் சார் என் உயிர் மூச்சு. நாங்க அவர் சொல்றது எல்லாமே சரிங்க சார். எப்படி தெரியும்? விஜயகாந்த் அவர் ஒருத்தர், ஒரே ஒரு மனிதர். அவரு நல்லவர். அது அவரோட குடும்பம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லவங்க. எப்படி முடிவு பண்ண முடியும்? அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். நான் தான் சார். எங்க எங்க தலைவர் தான் சார். ஒரே ஒரு தமிழகத்த காப்பாத்துறதுக்கு ஒரே பெரிய தலைவர் விஜய் தான் சார். இன்னைக்கு நெறைய கூட்டம் இருக்காங்கல்ல. இதே கூட இருக்கலாம். இல்லாமலும் இருக்கலாம். விஜய் வந்தாருன்னா என்ன பண்ணும்? அவருடைய கோட்பாடு என்ன? அவரோட கொள்கைகள் என்ன? அவரு என்ன சொல்ல வர்றாரு? எப்படி சொல்ல வர்றாரு? என்ன செய்வாரு? தெரியாது. ஏன் நம்ம இதுவரைக்கும் பார்த்த டிஎம்கே, ஏடிஎம்கே மட்டும் தான். நாம் தமிழரையோ, இல்ல முரசையோ, தேமுதிகவையோ அல்லது நம்ம டிவிகேவையோ அல்லது பாஜகவையோ அல்லது காங்கிரஸையோ நம்ப கொண்டு வரல. கொண்டு வந்தா தானே தெரியும். அவங்க யாரு? என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? கொண்டு வரோம்னா அதுவும் தெரியாது. ஏன்? காரணம் நம்ம எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கோம் அவங்க கிட்ட. நீங்க எமோஷனலா அட்டாச் ஆயிட்டு இருக்க அத்தனை காலமும் நாம முட்டாளாகப்படுகிறோம்.
கோமாளியாகப்படுவோம். நம்ம முட்டாளா இருக்கிற வரைக்கும் நம்மள ஈஸியா ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ லாஜிக்கா யோசிக்கிறோம். இந்த எமோஷன தாண்டி நம்ம லாஜிக்கா யோசிக்கிறோம் அப்படின்னா, அத லாஜிக்கா யோசிக்கும்போது இருக்கக்கூடிய தெளிவுகள் மாறுதுல்ல. அந்த தெளிவுகள் மாற, மாற, மாற தான் எது சரி, எது தப்புங்கிற ஒரு ரியாக்ஷனுக்குள்ள நம்ம வரும். பிளைண்டா நம்ப வேண்டாம். பிளைண்டா நம்ப வேண்டாம். அந் உங்களுடைய தலைவர் நீங்க தேர்ந்தெடுத்த தலைவர் யாரா வேணா இருந்துட்டு போகட்டும். யாரா வேணா இருந்துட்டு போகட்டும். எந்த கட்சியா வேணா இருந்துட்டு போகட்டும். அவரோட பெர்சனல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவரோட பெர்சனல் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வலுவான செயல் திட்டம் என்னங்கிறது பாருங்க. அந்த செயல் திட்டம் சரியா இருக்கான்னு பாருங்க. அது சரியா இருந்தா, அத நம்ம கொண்டு போய் மேற்கொண்டுவாங்களான்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்து அது சரியா இருக்குங்க பட்சத்துல உங்களுடைய முடிவுகள பண்ணுங்க. ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. ரெஸ்பான்சிபிளோட ரியாக்ட் பண்ணுங்க. ஏன்னா, இன்னைக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லாம இருக்கக்கூடிய நெறைய நபர்கள் நம்மளால பார்க்க முடியுது. நெறைய நபர்கள். நல்லா படிச்சிருக்காங்க. ஆனா ஓட்டு போட சொன்னா யோசிக்கிறாங்க. ஏன்? யார் மேல நம்பிக்கை இல்ல சார். சரி நீ யார் நம்புன? இப்ப நம்பாம தானே எல்லாமே நடக்குது. யாராவது ஒருத்தர் நம்பி தான் பாரு. இத நடக்கலாம்ல. வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா, நீ நம்பாம இத்தன தடவ தோத்து போயிருக்க. ஒரு தடவ நம்பி பார்த்து தோத்து போய். என்ன கெட்டு போயிட்டு போகுது? இன்னொரு 5 வருஷம். நீ நம்பலன்னு சொல்லி ஆனா எல்லா சலுகையும் வாங்குனல்ல. ஏன்? இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்காம வெறும் ரியாக்ட் அதுலயே நம்மளுக்கு வாழ்க்கைகள் நெறைய விஷயத்துல நம்ம தவறான பாதைக்கு கொண்டு போயிரும். இது இந்தியால மட்டும் இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும். உலகளாவிய விஷயங்கள் நடக்குது. உலகளாவிய விஷயங்கள். ஆனா, இப்ப நாம இருக்க ஏரியா தமிழகம், இந்தியா அப்படிங்கிறதுனால நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ நீங்க முட்டாள்ல இருந்து ஸ்மார்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு இந்த 3 ஏரியால அதிகமா இருக்கு. இந்த விசஸ் பேட்டில ஜெயிக்க வேண்டியது யார் அப்படின்னா, மக்களாகிய நாம தான். இப்போ யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. மக்கள் யார் ஜெயிக்க வைக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். அப்ப மக்கள் தான் ஜெயிக்கணுமே ஒழிய, மக்களாட்சி தான் ஜெயிக்கணுமே ஒழிய, அவங்களோடது இல்ல. அவங்க ஜெயிக்கல உண்மையிலே. நாம தான் ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோம். அப்போ உங்களோட வெற்றி யாருக்கு பின்னாடி நிக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். சரி. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? வை பீப்புள் ஆர் கெட் ஃபூல்ட்? ஏன் ஒவ்வொரு தடவையும் மக்கள் முட்டாள் ஆகிட்டே இருக்காங்க? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு சில காரணங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ். ஏன்னா, இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாத்தையும் எமோஷனலா நம்ம கன்சிடர் பண்ணும்போது, சைக்காலஜிக்கல் ஓரியன்டட் நெறைய விஷயங்கள் தேவைப்படுது. சொல்லி ஆக வேண்டியது இருக்கு. அப்படி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒண்ணு நாம நீட் ஃபார் அப்ரூவல். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சரியா, தப்பான்னு அப்ரூவல் வாங்கிக்கிட்டே இருப்போம்ல. இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு ஒரு ஒரு கன்க்ளூஷன் நம்மளால வர முடியல. காரணம் என்ன? நம்ம முடிவெடுக்கிறத தயங்குறோம். நம்ம முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். இப்ப கூட ஒரு சில பேர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, யாருக்கு ஓட்டு போட போற? அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணா இந்த கட்சின்னு சொல்லுவாங்க. இல்லையா, யாருக்கு ஓட்டு போடணும்னே தெரியல. யார் வந்தாலும் ஒண்ணும் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அத தாண்டி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பதான் மூடு பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய இடத்துல நான் கேட்க முடியுது. அப்போ விஷயம் என்னன்னா, எது சரியான விஷயங்கிறத அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியல. அப்ப முடிவெடுக்க தெரியலைங்கிற பட்சத்துல, அவங்க என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சிட முடியும்? அப்ப முடிவெடுக்கிறதை ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் டிசிஷன் மேக்கிங். தென் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நெறைய இடத்துல இவங்களுக்கு நம்ம செய்யல, பண்ணலன்னா நம்மள ஒதுக்கிடுவாங்களோ? இவங்க என்ன மாரி பார்ப்பாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, என்னைய இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரிஜெக்ஷன் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. நான் ஒவ்வொரு தோத்துக்கிட்டு இருக்கேன். என்னைய என்னைய கழட்டி விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது?
அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அடிக்கடி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ரிஜெக்ட் ஆகட்டும். என்ன கெட்டு போச்சு? மறுவாய்ப்பு வராதுன்னு யார் சொன்னா? ஒரு குருவியோ இல்ல ஏதோ ஒரு பறவையோ ஒரு மெல்லிசான ஒரு மரக்கிளையில உட்காருது அப்படின்னா, கூட்ட கட்டுது அப்படின்னா, அது அந்த கிளைய நம்பி, அந்த கால நம்பி அது உட்காரல. ஏன் ரொம்ப மெலிசா தான் இருக்கு. சப்போஸ் கீழ வந்துச்சுன்னா தடுக்கிட்டு விழுந்துருமோங்கிற எண்ணம் அதுக்கு இருக்காது. ஏன்னா, அத எத ப எத நம்பி அது இறங்கிருக்குன்னா, அதோடைய சிறகுகள பேஸ் பண்ணியிருக்கு. இப்ப சிறகுகள் இருக்கிற வரைக்கும் எத்தன தடவ அந்த மரக்கிளை கீழ விழுந்தாலும், அது பறந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம பறந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, ரிஜெக்ஷன் வந்தா வரட்டும். நம்ம திறமைகளையும், நம்மளோட ஐடியாலஜியும், நம்ம சிந்தனையும் சரியா வச்சிருந்தோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ரிஜெக்ஷனா இருந்தாலும் மறுபடியும் நம்மள மீண்டு வரும். ஸோ அந்த மீண்டு வர விஷயத்த நாம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ட்ரஸ்ட் அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், தென் எமோஷனல் ட்ரிகர்ஸ். பொதுவா ஒரு சில பேர்ட்ட ஒரு சில விஷயங்கள சொல்லணும்னா சீக்கிரமா ட்ரிகர் ஆயிடுவாங்க. சீக்கிரமா டென்ஷன் ஆயிடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன். நீங்க யார்ட்ட வேணா பேசிருக்கோம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பார்த்த நபர்கள் யாரா வேணா இருக்கலாம். நீங்களா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே கோவம் வந்திருக்கும். அது ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்க? எத பத்தியும் யோசிக்காம நம்ம சுடுற சடனா ரைஸ் அப் ஆயிடும். ஒருவேளை நம்மளுக்கு கீழ இருக்கவங்களா இருந்தா முடிஞ்சுட்டாங்க. நம்மளுக்கு மேல இருக்கவங்க அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா, அந்த இடத்துல அமைதியா இருந்தாலும் அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட் அப்படியே எங்க போகும்? கீழ உள்ள மட்டத்துக்கு போகும். நண்பர்களே, இதை நிறைய நபர்கள் சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. மக்களை நிறைய பேர் மழுங்கடிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நாமளே மழுங்கடிக்கிறதுக்கான வாய்ப்பா அவங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த அப்ரூவல் திங் நம்ம டிசிஷன் மேக்கிங்ல நம்ம ஸ்ட்ராங்கா இல்லாதது. தென் ட்ரஸ்ட் அவர் செல்ஃப். நம்ம நம்பணும். இல்லைன்னா நம்ம ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா நம்ம அதுக்கு தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி எமோஷனல் ட்ரிகர்ஸ், நம்மளுடைய எமோஷனல் ட்ரிகர்ஸை நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சா மட்டுமே அந்த இடத்த நம்ம லீட் பண்ண முடியும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஜோக்கர்னு வந்ததுக்கு அப்புறம் ஜோக்கர் இல்லைன்னா எப்படி? ஸோ அதனால இந்த மூவி நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் இப்ப நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதா ஒரு மூவி கிளிப்பு மட்டும்தான். ஸோ இதோட நம்மளோட கன்க்ளூஷன் நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி just a minute, my dear friends.
Arthur? Arthur. My name's Arthur. Well, there's something special about you, Arthur, I can tell. Where you from? I live right here in the city with my mother. She always tells me to smile and put on a happy face. She says I was put here to spread joy and laughter. Happy. I haven't been happy 1 minute of my entire fucking life. Is it just me? Or is it getting crazier out there? How does it feel to have to come here? Does it help to have someone to talk to? I think I felt better when I was locked up in the hospital. And have you thought more about why you were locked up? You don't listen, do you? You just ask the same questions every week. How's your job? Are you having any negative thoughts? All I have are negative thoughts. But you don't listen anyway. I just hope my death makes more sense than my life. When I was a little boy and told people I was going to be a comedian, everyone laughed at me. Well, no one's laughing now. You can say that again, pal. Sending clouds. My mother was delusional. She was a sick woman. She never told you. Told me what? Your mother adopted you while she was working for us. Kenny, your son was found tied to a radiator in your filthy apartment with severe trauma to his head. You think this is funny? What's so funny? Buddy, tell us what's so fucking funny. You know what's funny? I used to think that my life was a tragedy. But now I realize He's always been such a happy little boy. it's a fucking comedy. What kind of coward would do something that cold-blooded? Someone who hides behind a mask. I don't know why everyone is so rude. I don't know why you are. I don't want anything from you. Maybe a little bit of warmth. Maybe a hug, Dad. How about just a little bit of fucking decency? What is it with you people? And until those kind of people change for the better, those of us who made something of our lives will always look at those who haven't. It's nothing but clowns. Murray, one small thing. Yeah. When you bring me out, can you introduce me as Joker? It's almost as if our less fortunate residents are taking the side of the killer. All of you, the system that knows so much, have you seen what it's like out there? Everybody just yells, screams at each other. Nobody's civil anymore. Nobody thinks what it's like to be the other guy. You think men like Thomas Wayne ever think what it's like to be someone like me? To be somebody but themselves? They don't. They think that we'll just sit there and take it like good little boys, that we won't werewolf and go wild. You finished? How about another joke, Murray? No, I think we've had enough of your jokes. What do you get I don't think so. when you cross I think a we've mentally done ill with loader your with a section. society that abandons him and treats him like trash? I'll tell you what you get. Call the police. Get what you fucking deserve. For my whole life, I didn't know if I even really existed. But I do. Sorry.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அதோட வசனங்கள் புரியலனா சப்டைட்டில்ஸும் அதிலேயே போட்டிருந்தது. சப்போஸ் சப்டைட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். ரமேஷ் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, எதாவது தெரிஞ்சுக்கலாமா? பின்னூட்டத்துக்காக பண்ணியிருக்காங்க சார். சார் பின்னூட்டத்துக்காக பண்ணியிருக்காரு. ஓகே ஃபைன் சார். ஸோ அகெயின் டு அவர் டாபிக் வந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ஜோக்கர் நம்ம பார்த்தோம். சமூகத்தினால புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாருங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மூவி தான் இல்லையா? இதுல நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மேன் ஆஃப் பி கைண்ட்னஸ் நம்ம சொன்னோம். அந்த பி கைண்ட்னஸ் இங்க நடந்துச்சா? எல்லாரும் ஒரு நபரை ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கி அந்த ஜோக்கருங்க ஒரு ஈவிலாவே மாறிட்டார். நம்ம முட்டாளா இருக்காங்கன்னு ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம ஜோக்கர் ஆக்கணும். ஆனா ஜோக்கர் கடைசியில ஈவிலா மாறுற அளவுக்கு இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷன் ஆகிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் யாரு? நாம தான். ஸோ நம்மள புள்ளி பண்ணக்கூடாது, நம்மள தப்பா நடத்தக்கூடாது, நம்ம தப்பா யோசிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் நாம அது பண்ணணும்ல. எத்தனை பேர் நம்ம சின்ன வயசுலயே இல்லை இப்போ வரைக்கும் யாரையோ ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோ, கிண்டல் பண்ணிக்கிட்டோ, கேலி பண்ணிக்கிட்டோ, இல்ல அவங்க மனசாலையோ உடம்புலையோ காயப்படுத்திருக்கோம். யோசிச்சு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ரொம்ப யோசிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நம்மளே தப்பான ஆளாகும் கூட யோசிச்சோம். ஆனா விஷயம் உண்மை அதுதான். நாமளும் அதை நடந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி சின்ன வயசுல அந்த மாதிரி பண்ணி எங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. மனசார அவங்க நினைச்சு ஒரு மன்னிப்பு நீங்க கேட்டு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பார்க்கலாம், இல்லை இப்பயே கூட இருக்கலாம். ஸோ இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அதை நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவை டீப்லி பண்ணலாம். பீப்புள் எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம ரிப்பீட்டடா ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது தான் சடன்லி எந்த சேஞ்சஸும் நடக்குது இல்லை. ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா மாறான் சடனா நடக்குது இல்லை. அது ஏதோ ஒரு காலப்போக்கில் ஏதோ ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்துதுன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சீரியல் கில்லர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதை திரைப்படங்களை சொல்றேன். ஒரு ரியல் லைஃப்ல நம்ம இருக்காங்களா பார்க்கலாமா நம்ம தெரியாது. ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரே நாள்ல நடந்துடல. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன புள்ளியில இருந்தானே. அந்த புள்ளியில இருந்தே நம்ம கரெக்டான விஷயத்த நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, அந்த பி கைண்ட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா சரியா வருமா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, ஹியூமன் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் அந்த அளவுக்கு அங்க ப்ளே பண்ணுதுன்னு. அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிளே எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ பீப்புள் நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? டிரான்ஸ்ஃபார்மிங் டியூ டு ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயமே ஈஸியா நடக்குது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நடக்குது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத சரியான விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமா, இல்லை நம்ம சரியான எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்க கொடுக்குறோமாங்கிறத நம்ம ஒரு தடவை யோசிச்சுக்கணும். அது யோசிச்சோம்னா நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். ஸோ முட்டாள்தனம் ஒன்றும் லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கிடையாதுங்க. முட்டாள்தனமா இருக்கிறது அவங்களுக்கு இன்டெலிஜென்ட்டா இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை, அவங்க கிட்ட அவேர்னஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒருவேளை ஒருத்தரை முட்டாள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவேர் ஆக வேண்டியது அவங்க மட்டும் இல்லை, நாமளும் தான். ஸோ அவங்க முட்டாள்ங்கிற விஷயத்த நாம ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும், நாம ஏத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவங்க நீங்க முட்டாள்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்போ ட்ரஸ்டிங் வித்தவுட் கொஸ்டின்ஸ் இது பண்ணும்போது நாம முட்டாள் ஆகிறோம், இல்லை நம்மளை படுத்துறாங்க. எமோஷனல் டிபெண்டன்சி, ஒருத்தர் எமோஷனலோட நம்ம டிபெண்ட் ஆகும்போது அது நடக்குது. எமோஷனலோட ஒருத்தர் கனெக்ட் ஆகும்போது நம்ம அவர் சொல்ற அத்தனை விஷயத்தையும் உண்மையா போய் அதெல்லாம் யோசிக்கதே இல்லை. நாம அதை அப்படியே ஏத்துக்கிறோம், அதை அப்படியே நம்புறோம். பிளைண்டா ஃபாலோஸ் அவங்க நம்புறது மட்டும் இல்லாம மத்தவங்க சேர்த்து நம்ப வைக்கிறோம். எவ்வளவு
ஸோ இது பண்ணோம்னா அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் இன்விசிபிள். எப்பயுமே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க நேரடியாக தான் நமக்கு வரணும் செய்யணும் அவசியமே இல்லை. அவங்க கண்ணு மூடி மறைமுகமா இருக்கிறாங்க. அது எப்ப வேணாலும் இம்பாக்ட் பவர்ஃபுல். ஆனா இதோட இம்பாக்ட் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லா நமக்கு வெளில வரும். ஸோ இது எதெல்லாம் அடிப்படையில இருக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயங்களால தான். ஒன்று சோஷியல் மீடியா, சொசைட்டி அண்ட் சோஷியல் மீடியா. தென் அத்தாரிட்டி. நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோமா, இல்லை நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நான் சொல்றத விஷயத்த சரியா இருக்கா இல்லையாங்கிறது சொல்றதுக்கு இன்னொருத்தர் முடிவு எடுக்கணுமா அப்படிங்கிற அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குங்கிறது. அதே மாதிரி எமோஷனல் சுச்சுவேஷன். ஸோ எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ் நடக்கிற விஷயங்கள் நம்ம ட்ரிகர் ஈஸியாக பண்ணி விட்டுருது. நம்ம ஈஸியாக முட்டாளாக்குது, நம்மளை கோமாளிகளாக்குது. அப்போ சரியான இடத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இதை தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறதா இந்த PTA மோட் அப்படிங்கிற மாடல். ஸோ இது நிறைய இடத்துல சக்சஸ்ஃபுல் மாடலாக இருக்கிற ஒரு கேண்டிடேட் ரிப்போர்ட். ஸோ நிறைய சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து கேனடால இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட இதுல இதுவும் ஒரு பார்ட். பாஸ். நீங்க எந்த விஷயம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க, பாஸ் பண்ணி என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் நிதானம் பண்ணி யோசிங்க, திங்க். ஓகே. ஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் முதல்ல ஒரு செகண்ட் அது நின்று பொறுமையை யோசிச்சுட்டு ஒரு செகண்டோ ஒரு நிமிஷமோ மினிமம் ஒரு நிமிஷமா பாஸ் பண்ணி யோசிங்க. நாம எடுக்கக்கூடிய முடிவு சரிதானா அப்படிங்கிறத யோசிங்க. அது சரியான முடிவுங்கிற பட்சத்துல ஆக்ட் பண்ணுங்க. ஆக்ட் தட் போர்ஷன். நான் ரீசெண்டா ஒரு ஒரு எங்க வீட்டுல சீரியல் பாக்குற பழக்கம் ஜாஸ்தி. எனக்கு இல்லை, எங்க அம்மாவுக்கு. இப்ப அப்படி வரும்போது புதுசா ஒரு சீரியலுக்கான ப்ரொமோஷன் வந்துட்டு தாய் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கு நிகரானு சொல்லி ஒரு சீரியல் ஓட்டுறது விளம்பரத்தை என்ன பார்க்க முடியுது. அந்த இதுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு மொட்டை போட வராங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் நடந்துட்டு இருக்கு. ராதிகா அவங்களுடைய மியூசிக் நடந்துட்டு இருக்கு. ராதிகா விஜயகுமார் ரைட் அவங்களுடைய ஒரு சாங் ஒண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கு. என்னடி இவ்வளவுதான் போடுறியா அதுவளவுதான் போடுற அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் பேச, அது இவங்க மாத்தி பேச, கட்டிக்கு போறவன் தானேன்னு சொல்லிட்டு தாய்மாமன் ஒரு வார்த்தை விடுறதுக்கு அப்படி விடும்போது உன் தங்கச்சி நாங்க கட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா எங்க பிள்ளைய கொடுப்போமா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, அது தேவையில்லாம இவங்க ட்ரிகராக, யாரு மருமகள் ட்ரிகராக, மருமகள் ட்ரிகராக தாண்டி இவங்க அவங்க வீட்டுக்கார ட்ரிகராக, பையன் ட்ரிகராக, மாத்தி மாத்தி கை கலப்பாக அங்க மிகப்பெரிய ஒரு யுத்தமே நடக்குது. அந்த யுத்தத்தின் முடிவுல தாய்மாமன் ஆகப்பட்டவன் அந்த மாப்பிள்ளையோடைய தலையை கொய்துட்டார், அதாவது வெட்டிட்டாருங்கிற மாதிரி சினாரியோ கம்ப்ளீட் ஆகுது. யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கோவம் தான், ஒரு நிமிஷம் ட்ரிகரிங் தான், ஒரு நிமிஷம் ஆக்டிங் தான். ஒரு சுதாரிச்சிருக்கலாம். யாரு? அந்த அம்மா. யாரு? மருமகளா இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சியில இருக்கக்கூடிய அந்த தங்கை சுதாரிச்சிருந்தா அந்த இடத்துல வாய் விட்டுருப்பாங்களா? அந்த இடத்துல வாய் விடும்போது அவங்க ட்ரிகர் இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் ட்ரிகர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கைகளுக்கு ஆகுது. இல்ல அந்த வீட்டுக்கார சுதாரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது செய்யுது, நாம அப்படி பண்ணக்கூடாது, நடந்துக்கூடாது, இது ஃப்ரீயா விடணும் அப்படிங்கிற எண்ணத்தை யோசிச்சிருக்கலாம். பண்ணல. டக்குன்னு கோவப்பட்டு அருவாள் எடுக்கிறாரு. அது கடைசியில அவர் எடுத்த அருவாள் அவருக்கு தலையவே பதம் பார்த்துருச்சு. அது சொந்த மச்சின கையால. ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்தோம் செஞ்சோம் அப்படின்னா சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல். ஸோ சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல் இருக்கா இல்லை சுச்சுவேஷன் கண்ட்ரோல நாம இருக்கோமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நாம தானே ஒழிய சுச்சுவேஷன்ஸ் அல்ல. ஸோ அதுக்கு இந்த PTA ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் பாஸ், திங்க் அண்ட் ரியாக்ட். ஸோ இன்றைய நாளும் அந்த மாதிரி தான். ஸோ வரவேற்க நீங்க அதை யோசிங்க. ஸோ பர்சனேட்டிவ் ஸ்கில்ஸ் இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா மெயினா சே நோ. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்க செய்யறாங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னா யோசிக்காம சே நோ. அது எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி.
நீங்க எப்ப நோ சொல்ல பழகலையோ அப்போ மக்கள் உங்ககிட்ட மறுபடியும் எஸ்ங்கிற வார்த்தையை தானே வரும் அப்படிங்கிறத கண்டினியூஸா உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுல நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள், நம்ம அத்தனை பஞ்சாயத்துகளும் வாங்குறோம். அது என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். எனக்கு அது புரியுது, ஆனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. உண்மைதான், அது கம்ஃபர்டபுள் இருக்காது. இதை நான் மிஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணுவேன். இருந்துட்டு போட்டோம். நீங்க கம்ஃபர்டபுளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியாது. என்னைக்குமே நம்ம கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கிறது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை தான் குறிக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் மிஸ் எடுக்க தயாரா இருக்காங்க. அப்போ சே நோ, தென் கிளைம் கிளாரிட்டி, பில்ட் ரெஸ்பெக்ட். ஸோ அவங்க மேல இருக்க மரியாதை, அதனாலையும் நம்ம நிறைய இடத்துல இருக்கோம். கிளாரிட்டியான ரெஸ்பெக்டாகவும் நம்மளுக்கு இருக்கு. அவங்க மேல இருக்க மரியாதையும் நம்ம அது பண்ணாம போயிடும். இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்ம சே நோங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது இல்லை. எஸ், இப்போ நம்ம அடுத்ததா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் கிட்ட வந்துட்டோம். யுவர் சாய்ஸ் தான். நீங்க யாரா இருக்க போறீங்க, என்னவா இருக்க போறீங்க, என்னவா செய்ய போறீங்கிறதுக்கு இருக்கு. இங்க ஆப்போசிட்ல சில கட்சிகளோட பாக்ஸ் தான் வைக்கல. நீங்க முட்டாள்தான் இருக்க போறீங்கன்னா உங்களோட முடிவு தான் இருக்கு. யுவர் சாய்ஸ். நீங்க கோமாளியா இருக்க போறீங்கன்னா அதுக்கான ஓட்டை நீங்க போடலாம். நீங்க அவேரா இல்ல நான் அவேரா ஆக போறேன், நான் அவேர் ஆக போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் தட். ஸோ பி அவேர். அதுக்கு உங்க ஓட்டா இல்ல அப்படின்னா பி இன் யோர் கண்ட்ரோல். ஓகே, பி இன் கண்ட்ரோல். நான் அவேரா இருக்கேன்னா நான் வந்ததையும் நான் கில்ட்டியா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல இருந்தேன்னா எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். நான் முட்டாளா இருக்கேன், கோமாளியா இருக்கேன், எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை, எல்லாம் மீறி போயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாம் மீறி போக போகுதுன்னு. அவேரா இருக்கீங்கன்னா யாரையும் காயப்படுத்த விரும்பல, நான் காயப்பட விரும்பல, என்னங்க சுத்தா வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுதான். ஆனா பி இன் கண்ட்ரோல்ங்கிறது மற்றவங்களுக்காகட்டும் இல்லை எனக்காகட்டும் எந்த சிக்கலையும் வரவிடாம பார்த்துக்கிட்டு மற்றவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், என்னையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட, செல்ஃப் அவேரோட, செல்ஃப் கண்ட்ரோலோட நம்ம நடந்துக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் இங்க இந்த இடத்துக்கு கொடுக்கணும், அதுவும் இந்த சமயத்துக்கு இது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு நான் நினைச்சு நான் செஞ்ச ஒர்க்கு தான் இது. இது ஏமாயிட்டு கோமாளி, பி கைண்ட், பி ஸ்மார்ட், பி அவேர். ஸோ ஃபாலோ PTA, pass, think and act. And this is signing off Sri Bharat, corporate trainer. ஸோ இது என் கான்டாக்ட் நம்பர். காலேஜஸ்க்கு, கார்பரேட் கம்பெனிஸ்க்கு, தென் சில்ட்ரன்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் செஷன்ஸ் எடுத்துட்ருக்கேன். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இன்கேஸ் உங்களில் யாருக்காவது ஏதாவது ப்ரெசன்டேஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ட்ரைனிங் ஒர்க்குக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஆல்வேஸ் பீங் வித் யூ. இது பார்த்துக்கிற டைலாக் தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். நான் கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் கூப்பிட்டா தூரத்தில் இருக்க மாட்டேன். டோன்ட் வரி, ஜஸ்ட் ஒன் கால் ப்ளீஸ். தேங்க்யூ. This is signing off once again, Sri Bharat. Thank you so much to everyone. நன்றி சார். யங் எனர்ஜெட்டிக் டைனமிக் ஜேசிஏ திருச்செங்கோடு ஸ்ரீ பரத் சார், மிக அருமையான ஒரு செஷனு. 6 மணிக்கு பின்னூட்டம் கொடுத்து பழக்கப்பட்ட எங்களுக்கு ஆண்ட்ரைஸ் பண்ண எங்களை ஏமாளியாக்கி, ஸோ நீங்கள் இன்னைக்கு தலைப்பை உறுதிப்படுத்தியிருக்கீங்க. மிக்க நன்றி. நம்ம நேராக பின்னூட்டத்துக்கு போகிறோம். ரமேஷ் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் தான் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி சோசியல்ல ஈவன் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போதும், எலெக்ஷன் தலைவர்கள் ஃபேஸ் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம ஒரு ஜனநாயக அமைப்புல மக்கள் சரியாக ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 வருடம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல எக்ஸாம்பிளோட சொன்ன ஸ்ரீ பரத் ரொம்ப வேல்யூவான செஷன். பரத் சூப்பரா இருந்தது. நன்றி ரமேஷ் சார். பெர்னார்ட் சார் சொல்லுவார், டோன்ட் இன்சல்ட் த ப்ராஸ்டியூட்ஸ், தே ஆர் பெட்டர் தேன் பொலிட்டீஷியன்ஸ். வெள்ளி பணத்திற்கு தன் உடலை அள்ளித்தரும் விலை மாதர்களை விட அரசியல்வாதிகள் மோசமானவர் என்று பெர்னார்ட் சார் சொல்லியிருப்பாரு.
அந்த வகையில் இன்னைக்கு சினாரியோ வந்து கனெக்ட் பண்ணி பேசின ஸ்ரீபாரத் சாருக்கு நன்றி தெரிவித்து அடுத்து வீரசேகரன் சாரோட பின்னோட்டம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புறவின் வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய பொலிவாளர் அவர்கள் பல பாயிண்டுகளை தொட்டு வந்திருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீமுக்கும் ஒரு க்ரௌடுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்காங்க. டீம்ங்கிறது ஒரு குழு எப்பவுமே அது நிலைச்சு நிற்கும், அது தன்மையோடய நிற்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட நிற்கும், அதோட எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் க்ரௌடுங்கிறது கூட்டம், ஒருத்தன் தப்பு பண்ணால் கூட அந்த கூட்டத்திலேயே 10 பேர் சாவுவான். அதுதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது. இதை வந்து எனக்கு ஞாபகம் வந்தது, காட்ஃபாதர் எழுதிய மரிய பூசோ அடுத்த ஒரு புக்கை எழுதினாரு, ரீகாயில்னு. அதுக்கு என்னன்னா ரீசனிங் வித் த பீப்புள். 2 தலைவர்கள், கேங்ஸ்டரோட தலைவர்கள் பேசிக்கிறப்ப கூட, அப்பா நீ என்ன அழிப்ப, நான் என் குரூப் எல்லாம் அழிஞ்சிருவோம், நீ ஜெயிச்சிருவ, அல்லது நான் ஒன்று அழிப்பேன், உன் குரூப் எல்லாம் அழிஞ்சிரும், நான் ஜெயிச்சிருவேன். வாட் இஸ் த யூஸ்ஃபுல்னஸ் டு த இது? நீ உன் ஏரியாவில் வேலை பாரு, நானும் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதோட முடிச்சிருப்பாரு. ஆனால் அதை விட நம்ம மாறி 2 பேருமே மாறி சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வோம்னு செஞ்சால் அது வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில்லு, அதே மாதிரி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அவர் வந்து ஸ்டீபன் கோவே அதில் வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார். டோன்ட் பி எ ரியாக்டிவ் பர்சன், பி ப்ரோஆக்டிவ். எதை இருந்தாலும் அனலைஸ் பண்ணு, திங்க், லெட் இட் பி, கோ அவே. அதைத்தான் நீங்கள் பிடிஏன்னு அருமையான ஒரு 3 எழுத்துல சொல்லியிருக்கீங்க. பாஸ், இதுவும் கடந்து போகும், விட்டுரு, திங்க் பண்ணு, அதுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் உனக்கு வேணுமோ அதை செய்ய. ஆஃப்டர் ரிவ்யூவிங் ஆஃப் எவ்ரிதிங். ரொம்ப நல்ல சிறப்பு. கொஞ்சம் நேரம் அதிகமாயிடுச்சு, மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பொலிவாளருக்கு நன்றி. வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள். நன்றி. நன்றி நன்றி சார். நீங்கள் சிஎம்ஐ பதவி ஏற்றுக்குங்க அப்படின்னு கூப்பிட்டப்ப, இடியட்ஸ் ஆர் ஓட்டர்ஸ், ஸ்டூபிட்ஸ் ஆர் ரூலர்ஸ், முட்டாள்லாம் ஓட்டு போட்டு அயோக்கியெல்லாம் ஆட்சி செய்கிற இந்த ஜனநாயகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பதவியை வேண்டான்னு சொன்ன அந்த வழி வந்தவங்க தான் தொடர்ந்து நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை இன்னைக்கு இந்த ஆத்தர் மூவியோட ஜோக்கரை கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி. அடுத்ததான் முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார் ஜெகநாதன் சார் இருக்காங்க. ஜெகநாதன் சார். நன்றி நரநகிரி சார், முத்துலட்சுமி, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீபரத் ரொம்ப அருமையா பேசினாரு. இன்னைக்கு பாஸ், திங்க் அண்ட் ஆக்ட்ன்றது அது கரெக்டான ஒரு விஷயம். எதற்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். எந்த சுச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றது தான். பட் நம்ம வந்து மக்களையும் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில நான் சொல்றது, அவங்களும் திங்க் பண்ணாம போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறவங்க யாரா இருக்கட்டும், எல்லா தரப்புலையும் வந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து கடைசியில ஜெயிச்சுதான் வரப்போறது. அந்த சமயத்துல வந்து நம்ம ஓட்டு போட்ட கட்சி தோத்துட்டா நம்ம தான் புத்திசாலி, அவங்க வந்து முட்டாள்தனமா ஓட்டு போட்டுட்டாங்கன்றதும் யோசிக்க முடியாது. அவங்க ஒரு வகையில யோசனை பண்ணாம யாரும் ஓட்டு போடுறது இல்ல. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி மூடுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடுறது அந்த மாதிரி. ஏன்னா இப்ப எல்லாருமே எமோஷனலா கொஞ்சம் அட்டாச் ஆகுறாங்க ஒரு கட்சிக்காகவே. அதைத்தான் சொல்றாங்க. பாதி ஏடிஎம்கேக்குன்னா ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸடா இருக்கு, டிஎம்கே ஃபிக்ஸடா இருக்கு, நியூட்ரல் ஓட் ஒன்லி டிசைட்ஸ் தி வின்னர் அப்படின்றாங்க. பட் ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுறவங்களா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இல்ல பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் எல்லாருமே அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு காரணங்களா இருக்குது. அத எமோஷனலான்னு சொல்லிட முடியாது, இல்ல முட்டாள்தனம்னு சொல்லிட முடியாது, அவங்கள ஏமாளின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்களை அவங்க வந்து நிச்சயமா ஒரு பிஜேபிக்காக ஓட்டு போடுறவங்க அதுக்கான பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்குறாங்க, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க அதுக்கான பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு போடுறாங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க அப்படி இருக்கிறாங்க. ஸோ அதனால எல்லாமே புத்திசாலித்தனத்தோட இருந்தும் ஏதோ ஒரு கட்சி வரும்பொழுது அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதவங்க தன்னை புத்திசாலியாகவும் மற்றவங்களை முட்டாளாகவும் நினைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் தானே ஏமாந்துட்ட மாதிரியும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ என்ன இருந்தாலும் இந்த இதை வந்து யோசனை பண்ணி செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தை முக்கியமானது. அவர் சிறப்பா பேசினாரு. குழந்தைகளுக்கும் அவர் எடுக்கக்கூடிய வகுப்புகள் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சிறப்பா பேசுறாரு, நல்ல தரவுகளை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெகநாதன் சார். தமிழ்நாடு அசோகர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரலாம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். காரணம், ஒரே கான்ஸ்டியூஷன்ல எம்பிக்கு ஒரு பார்ட்டிக்கும் எம்எல்ஏக்கு ஒரு பார்ட்டிக்கும் ஓட்டு போட்ட வரலாறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. அந்த வகையில் உங்களோட டிசிஷன் வந்து யூனிக்காக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை.
பயஸ் இல்லாமல் இன்னைக்கு பாலிடிக்ஸை தொட்டு பேசுகிற விதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அடுத்து முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். ஸ்ரீபரத் சார், எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ் வித் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். எலெக்ஷன் இதுல இருந்து மெசேஜ் ஆரம்பிச்சிங்க. என்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு தலைவரை சூஸ் பண்றதுக்கு கிரைட்டீரியா வச்சுட்டுலாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்கலா யோசிக்கிறோம், எது இல்லாஜிக்கலா இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் சொன்னீங்க. இப்ப கூட நம்ம ஜெகநாதன் சார் சொல்லும்போது சொன்னாங்க, இப்ப வந்து நம்ம நினைச்ச பார்ட்டி ஜெயிக்காட்டா நம்ம வந்து அதாவது நம்ம இவங்கெல்லாம் தப்பான இதுல சூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நான் நம்ம ஏமாந்துட்டோமே நினைச்சு ஃபீல் பண்றது அப்படியும் இருப்போம் சம்டைம்ஸ். ஆனா சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும்போது நான் என்ன நினைச்சு ஃபர்ஸ்ட் அப்படி தோணும், அப்புறம் நினைச்சுப்பேன் சரி இவங்களுக்குலாம் வந்து அவங்களோட அருமை தெரியல, அதனாலதான் அவங்க தோக்கடிச்சிட்டாங்க சொல்லிட்டு சும்மா நானே சும்மா ஒரு ஜஸ்டிபிகேஷன் அப்படியும் நினைச்சுப்பேன். அந்த மாதிரி அப்புறம் இன்னொரு பக்கம் நினைச்சுப்பேன், ஆமா என்ன பண்ணாலும் வந்து நம்ம எலெக்ஷன்ல வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அப்புறம் பேக் எண்ட்ல போய் பார்த்தா அந்த 2 ஆப்போசிஷன் லீடருமே கை குலுக்கி சிரிச்சுட்டு இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு இவங்கன்னு சொல்லி அங்கேயே எல்லா பரிமாற்றங்களும் முடிஞ்சிடும், கடைசியில ஏமாந்து போனது யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிரைட்டீரியாவே நினைச்சு சிரிச்சுப்பேன். இப்படி ஏதோ நம்மளே சிரிச்சிட்டு இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்குது லைவ்ல. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் ஏமாளி கோமாளிங்கிற இதை வந்து நாங்க இவ்வளவு செஷன்ஸ் அட்டன் பண்ணோம் சார். ஆனா அந்த லைவ் எக்ஸாம்பிள்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இன்னைக்குதான் நடந்துச்சு. நீங்க நாங்க எல்லா இதுவும் நீங்க எலெக்ஷன் அந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அப்ப நான் யோசிச்சே இருந்தேன், சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஏதோ பிபிடி ஓபன் பண்றேன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் வரவே இல்லையே பிபிடின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரி ஏதோ சொல்லிட்டாங்க, நமக்கு தான் தெரியலையான்னு சர்ச் பண்ணியும் பார்த்தேன், பிபிடி ஸ்கிரீன்ல தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அந்த ஜோக்கர் அந்த இது ஓபன் பண்ணும்போது அப்ப என்ன நினைச்சேன், இந்த இது முடிய போறதுக்கு தான் நீங்க வந்து அந்த ஜோக்கர் இத போட்டு லாஸ்டா முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிய போது அதான் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க, நம்மளும் ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சுதான் ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் தான் பார்த்தா படம் முடியவே இல்லை, இப்பதான் வந்து மேபி எதுக்க வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய மெசேஜஸ் நீங்க சொன்னீங்க. சோ அந்த சிச்சுவேஷன்ல உண்மையிலேயே வந்து முடிய போகுதுன்னு நினைச்சு ஏமாளியாவும், அதுக்கப்புறம் முடியலங்கிறத ரியலைஸ் பண்ணி கோமாளியாவும் சிரிச்சுட்டு இந்த ஒரு லைவா போச்சு இன்னைக்கு செஷன். ஆனா எக்ஸலன்ட் மெசேஜ் சார், நிறைய விஷயத்த சொன்னீங்க, எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். தேங்க்யூ சார், வெரி நைஸ். நன்றி நன்றி மேடம். யுவர் டேஸ் ஆர் கவுண்டட், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு அப்படின்னு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ஸோட பதில் சொன்னாங்க. ஆனா வார்த்தை வந்து சக்தி அதிகம். ஸோ அது சொன்ன சில மாதங்களுக்குள்ளவே அவர் இந்த உலகத்தை விட்டு படைச்சிட்டாரு. ஸோ அந்த விதத்தில் சிறப்பாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு பாலிடிக்ஸோட. ஈல சாருடைய வைஃப் பத்மாவதி மேம்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பாகவும் நட்புலரி சார்பாகவும் மற்றவங்களும் சொல்லிடுங்க. இறையருள் நிறைந்து நமது ஹீலர் ஐயாவுடைய துணைவியார் பத்மாவதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இறையருள் நிறைந்து வாலிய நீடு வாலிய நன்றி. நன்றி நன்றி. அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். Yes, good morning sir, happy morning to all. Sriparat sir, today your session was very nice. நிறைய சூப்பரா கொண்டு வந்துட்டீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அட் பிரசன்ட் என்ன மாதிரியான இஷ்யூஸ் கோயிங், என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் வியூ தான் அதிகமா இருந்தது, சூப்பரா இருந்தது. சச் எ கிரேட், உங்க பிபிடி எல்லாமே பக்காவா கிரியேட்டிவா கிரியேட் பண்ணியிருந்தீங்க சார். வெரி குட் எஃபோர்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் எனிபடி. நன்றி நன்றி மேம். ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ. ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு அரசியல்ல. ஆனா பொருளாதார சமூக சூழல்ல இன்னைக்கு வரலாம் வந்து அது அதிகமாயிட்டு போதே தவிர அந்த வைடனிங் குறையல. இந்த பர்பஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் பீங் டிஃபீட்டடு, அதுதான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஆட்சியாளர்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கு. லட்சுமி நாராயண் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் உங்களை அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு தம்பி ஸ்ரீபரத் வந்து ஏமாளி டு கோமாளி தலைப்புல பயிற்சியை வழங்கியிருக்காரு. அதுவும் டைமிங் சென்ஸா இது வந்து பல நேரங்களில் நாம் ஏமாளிகளும் கோமாளிகளாகவும் ஆவது எங்கன்னா அரசியல்வாதிகள் கையில தான்.
தேர்தல் நடக்கிறது, அரசியல்வாதிகள் ஜெயிக்கிறார்கள், ஆனால் தோற்பது என்னவோ ஓட்டு போடும் மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரங்கள் நம்ம தான் இங்க கோமாளியா நிக்கிறோம், ஏமாளியாவும் நிக்கிறோம். நம்மை ஆட்சி வைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே கை குலுக்கி கொண்டு கிரிக்கெட்டில் எப்படி தோற்பவர்களும் ஜெயிக்க பணம் பெற்றுக் கொள்கிறார்கள், ஜெயிப்பவர்களும் பணம் பெற்றும் என்ன ஒண்ணு, பணத்தின் அளவு மாறும். அவர்களுக்கு அதிகமாக இருக்கும், அவர்களுக்கு கம்மியா இருக்கும். அது மாதிரி அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே அவர்களுக்கான விஷயங்களை மிக எளிதாக சாதித்துக் கொள்கிறார்கள். பெரும்பாலும் தோற்றுக் கொண்டிருப்பது மக்கள் மட்டுமே அப்படின்றத இங்க நான் உணர முடிந்தது. சிந்தித்து பார்த்து ஓட்டு போட வேண்டிய ஒரு தருணத்தில் நல்லதொரு பயிற்சியை, கருத்துரையை இங்க வழங்கிய ஸ்ரீபாரத் அவருக்கு நன்றி, பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு சரியான முறையில் சிந்தியுங்கள். ஏனால் அடுத்த 5 வருடம் நம் முட்டாளாக இருப்பதற்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தவறான கருத்துக்களை சொல்லி ஆட்சிக்கு வந்து விடுவதும், அதையே மீண்டும் வேறு மாதிரி மாற்றி சொல்லி மீண்டும் ஆட்சியில் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் முயற்சி செய்யவும் அரசியல்வாதிகளிடையே எது சரி எது தப்பு என்று பார்த்து கூடுமான வரை நாம் முட்டாளாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி லட்சுமி நாராயணன் சார். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே மனதில் கொள்வார் அப்படின்ற வரிகளுக்கு ஏற்ப தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட அதிகாரம் தரும்போது அவங்களுடைய அந்த ஆக்ட் எப்படி இருக்கும், இந்த பாஸ் திங்க் ஆக்ட்ன்றதை இன்னைக்கு ஆக்டா கனெக்ட் பண்ண ஸ்ரீபாரத்துக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து, அடுத்ததாக லோகநாதன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய நட்புறவு காலை வணக்கம். நம்ம நண்பர் ஈரஸ் சாருடைய மனைவி துணையார் பத்மாவதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்கள் நீடுடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப டேட்டு வந்து 17ஆம் தேதி, ரொம்ப நல்ல டேட்டு, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அடுத்தது நம்ம பரத் சார் வந்து ரொம்ப அருமையாக பேசினாருங்க. இந்த பறவை பற்றி சொன்னார். பறவை இறக தான் நம்பியிருக்கு, அந்த கிளையை நம்பிடலன்ட்டு. அடுத்தது வந்து அரசியலை யாருமே தொடர்றதில்லை நம்ம இதில் களத்தில். ஆனால் அரசியலை ரொம்ப அழகாக தொட்டார். ரொம்ப தைரியம் அவருக்கு. ரொம்ப அவரை வாழ்த்துறேன். கோடானும் கொடி நன்றி ஐயா. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. நன்றி அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் சார், அருமையான பாடல். அடுத்து தன்மானம் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். வணக்கம். நட்புறையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நலமான காலை வணக்கம். உண்மையே யூத்தாக இருக்காங்க, நல்லா அரசியலை தொட்டு பார்க்குறாங்க. உண்மையிலேயே பரவாயில்ல சார். இது ஒரு பெரும்படமாக பார்க்கவில்லை, ஒரு பெரும்படமாக பார்க்குறேன். இன்றைக்கி அருமையாக நல்ல ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ சூழ்நிலையை பற்றி சொன்னாங்க, அரசியலில் செம்பிளை போட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் ரைட், ஒரு அரசியலும் நம்மளை கோமாளியாக்குறாங்க, நம்மளை ஏமாளியாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த அரசியலும் இல்லைவிட்டால் இன்னும் நம்ம மோசமாக பல நாடுகளில் பார்க்கலாம். அரசியல் இல்லாமல் எத்தனை நாடுகள் ரொம்பவும் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் போர்லையும் பதட்டத்திலையும் வாழ்கிறது. இருந்தாலும் அதையும் தாண்டி இது போன்ற நம்முடைய ஒரு அரசியல் நம்மளை ஏமாளி ஆக்கலாம்னு பரவாயில்ல, கோமாளி ஆக்கலாம்னு பரவாயில்ல, ஏதோ அண்ணன் அக்கா தங்கச்சி இந்த உறவுகளை பாதுகாத்து இருக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய அரசியலும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு பொருளாதாரம் முக்கியமோ அந்த அளவுக்கு அரசியலும் முக்கியங்கிறது தேவைப்படுது. இருந்தாலும் இவர்களையும் விட்டு நம்ம நினைக்கிறோம் புதுசாக வந்தாங்கன்னா அதோட மோசமாக பாதாளத்தை பிடிச்சா அதையும் நம்ம யோசிக்கணும். இருந்தாலும் இன்றைக்கு அருமையாக அரசியலில் நம்ம 5 வருடம் கோமாளி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறோம். நன்றி பரத் சார். தேங்க்யூ. நன்றி தம்மனம் சார். பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த வார்த்தைகள் இங்கே வந்து ரொம்ப தப்பாக இது பண்ணியிருக்கு. பைனா மக்களை வாங்குறாங்க, அது எஸ்ஐஆர்லேயும் பண்ணுறாங்க, ஓட்டிங்லேயும் பண்ணுறாங்க, எலெக்ட் ஆனதுக்கப்புறமும் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு காரணமாக எந்த சட்டத்தாலையும் தாண்டிக்க முடியாதுன்னு சட்டமே ஏற்றி வச்சுட்டு பண்ணுறாங்க. அது ஒரு மோசமான ஒரு சூழலை காட்டுது. நன்றி. அடுத்து ஈழ சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். என்னோட மனைவி வந்து இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்றோம். அப்படிங்கிறத தாண்டி நீங்கள்லாம் உங்களோட ஆசீர்வாதங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனா பிறக்கிறது முக்கியம் இல்லை, இந்த உலகத்தோட சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளவு தூரம் கிடைக்குது அப்படிங்கிறத பரிபூர்ணமா இந்த தடவை இந்த ப்ரோக்ராம்ல காமிச்சார். ஏயா ஒரு ஆள் வந்து நல்லா அவன் வந்து கெட்டவனா மாறுறான் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு பாருங்க. இவர் செய்யற செயலை வச்சுதான் இருக்குங்கிறது ஒரு பக்கம் என்ன. ஆனாலும் இவன் மதிக்கலையே அவன் மதிக்கலையேன்னா ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னாங்க, தம்பி உன்னை யாராவது மதிக்கலைன்னா அது அவரோட ஒப்பீனியன். நீங்க 10 மார்க் வாங்கும்போது நான் குடிசையில எல்லாம் போய் பேசும்போது சொல்லுவேன், 10 மார்க் வாங்கினா who will appreciate? nobody will appreciate. ஸ்கூலே ரெடியா இல்ல, அப்பாவுக்கு தகுதியே இல்லை, அப்பா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க குடிசையில நான் பேசும்போது, அப்பாவுக்கு தகுதியே இல்லடா தம்பி, ஸ்கூலுக்கு பாராட்டுறதுக்கு மாட்டவே மாட்டாங்க. ஆனா 10 நீ தட்டிட்டேன்னு வச்சுக்க, 10 20 ஆகும், 30 ஆகும், 50 ஆகும், 80 ஆகும், 90 ஆகும், 100 தாண்டுண்டா தம்பி அப்படின்னு சொன்ன உடனே பசங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம். அதாவது என்னன்னா, ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் யுவர் செல்ஃப். ஓவர் சீயிங் as you are a joker. மத்தவன் நம்மள கோமாளியா பார்த்தான்னா அவன் கண்ணுல குறைன்னு அர்த்தம். அப்படின்னா we have to very clear about that what we are. நான் ஒரு பாட்டு ஒண்ணு பார்த்தேன், நான் அந்த நான்கிற தன்மையில நீ ஒண்ணுமே இல்லடா, நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரோட அந்த தாட்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அவ்வளவு அருமையா இருந்தது. அடுத்த பாட்டு, நான் பிரபஞ்சம், நான் எல்லையற்றவன், நான் அபரிமிதமானவன் அப்படிங்கிற அந்த கன்வர்ஷன் இருக்கு பாருங்க. நீங்க உலகம் உங்களை எப்படி பாக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எப்படி நம்ம உலகத்தை பாக்குறோம். how we are seeing our own world, that is the clarity which we have to exhibit to that world. That is the intention of our travel. ரொம்ப அருமையா இருந்தது. பிபிடி எல்லாம் திங்க் எக்ஸ்ப்ளோர் பாஸ போட்டீங்க பாருங்க. ஆஹா, பாஸ் திங்க் ஆக்ட்னு போட்டு அழகு. அதாவது என்னன்னா, என்னையா சொல்ல போறாரு, சொல்றது டல்லா இருக்கலாம், பிபிடி வேற லெவல், இது இந்த எண்டு அது அந்த எண்டு அப்படின்னா அவ்வளவு உற்சாகப்படுத்துது. ஒருத்தர் வார்த்தையில உற்சாகப்படுத்துவார், சில பேர் செயல்ல உற்சாகப்படுத்துவாங்க. லைக் தட் we have to upgrade ourselves. think explore celebrate ன்னு சொல்லுவேன். என்னோட ப்ராசஸே என்னன்னா, திங்க் எக்ஸ்ப்ளோர் செலிப்ரேட். நம்ம பாஸ் வச்சதுக்கு அப்புறமா யோசிச்ச உடனே எம்பி தான் அடிக்கணும். அடிக்கிற அடி அடுத்த ஆளுக்கு பவர்ஃபுல்லா தாட் மாறணும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி டே we have to celebrate it. getting the information from lot of people, everybody is useful. never ignore. ஒருத்தரையும் நம்ம உதாசீனமே படுத்தக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டன்ட், டோன்ட் இக்னோர் எனிபடி அண்ட் எனிதிங். என்னோட கான்செப்ட். அண்ட் அட் தி சேம் டைம் another கான்செப்ட் இஸ் அவரவர் பார்வையில் அவரவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சி வாங்கி புத்திசாலித்தனமா பொழைச்சுக்குவோம். இஃப் நாட், நெவர் இக்னோர் த பீப்புள். இஃப் யாரையாவது இக்னோர் பண்ணிட்டோம்னா இழப்பு நமக்கு தாங்கிற கிளாரிட்டியோட ட்ராவல் ஆகலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஜி. ஸ்ரீ பரத் ஜி, நான் இன்னைக்கு சந்தோஷம், வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷம், நாட்டுக்குள்ளேயும் சந்தோஷமா இருக்கும் போது வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சோ மெனி பீப்புள். தேங்க்யூ ஜி. நன்றி நன்றி இளோ சார். இந்தியாவில் இருக்கிற அனைத்து சட்டங்களுக்கும் மூல சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதுல தலைமை தேர்தல் அதிகாரி தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த வழிகாட்டுதல் மிஸ்ஸிங். அதுக்காக வேண்டி இப்ப இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி எந்த கோர்ட்லயுமே அவர் வந்து தண்டிக்க முடியாது, அவர் மேல கேஸ் போட முடியாது. ஆன் டியூட்டி ஆஃப் டியூட்டி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு அவரு நடத்துற தேர்தல் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும். எஜுகேட்டட் லாட்டுக்கே இது வந்து மிஸ்ஸிங், அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து மிஸ்ஸிங் இருக்கு. பாமரனுக்கு இது எப்படி புரியும், இந்த தேர்தல் அடிப்படையில எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற இந்த புரிதலோட அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். பரத் சார், பவர்ஃபுல் செஷன். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏமாளி கோமாளி கான்செப்ட் வந்து பவர் பாயிண்ட்ல நீங்க கொண்டு வந்தது ரொம்ப வித்தியாசம், சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு வீடியோ காமிச்சிங்க, அதுவும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம நேத்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மோடி சார் வந்திருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துலயே பார்ப்போம். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனா கூட அவங்கள பார்க்க முடியாது, ரொம்ப தூரம் ஆயிடுவாங்க. நம்ம சிந்திச்சு ஓட் பண்ணணும். அதுக்கப்புறம் பரத் சார், இந்த பிடிஆர் கான்செப்ட்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. மந்த்லி ஒன்ஸ் நீங்க வரணும், வந்து எங்களுக்காக நற்புலரியில உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஹீலர் சாரோட ஒய்ஃபுக்கு பத்மாவதி மேடத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சுனிதா மேம். அடுத்து லட்சுமி நாராயணன் கே சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம்.
அனைவருக்கும் காலை வணக்கம் சார். எங்கள் அண்ணி பிறந்தநாள் இன்னைக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாரோட ப்ரோக்ராம் இன்னைக்கு செம அருமையாக இருந்தது சார். டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இன்னைக்கு. நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரே கேட்டதையே நம்ம வந்து கேட்டு இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இது கேட்டோம் இன்னைக்கு நம்ம. ரொம்ப அருமையாக இருந்தது ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனை பார்த்தா இப்போ நிறைய பேர் பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் சொல்கிறான், அப்போ யாருமே ஓட்டே போடுறான்னு என்னப்பா பண்ணுவாங்க, எல்லாருமே பேக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே திரும்பி அப்போ அவங்க என்ன தப்பு பண்ணிருக்கான்றது யாருக்கும் போடக்கூடாது பாடிப்பான். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணமே வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறைகள் தான் இன்னைக்கு ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே வந்து சர்வைவல் ஃபிட்னஸ் ஆகி போச்சு. அவங்க இன்னைக்கு புதுசாக வரவங்க கூட இன்னைக்கு நான் வந்துடுவேன், நான் பண்ணுறேன்னு வந்துடுறாங்க. ஆனால் வந்து அடுத்த தடவை வந்து நம்ம வந்து 5 வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி தான் ஆகிடும். அவன் அதை கண்டிப்பாக பண்ண போதில்லை, எப்படியும் பண்ண போதில்லை. நான் உள்ளே வரேன், உள்ளே எல்லாம் காசு போட்டு தான் வரான், காசு எடுக்கணும் தான் வரான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது யாருமே ஒன்றும் நல்லது பண்ண போதில்லை. பட் நம்ம தலையெழுத்து வந்து யார் நம்ம பக்கத்தில் எவன் நிற்கிறானா, தெரிஞ்சவன் நிற்கிறானா, அவனுக்கு போட்டு நம்ம வந்து ஓட்டை போட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியதான், நம்ம அவன்கிட்ட கேட்க வேண்டியதான் நம்ம. மற்றபடி ஓவராலாக பண்ணுறதுலாம் ரொம்ப பைத்தியகாரமாகி போச்சு. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது ஒரு நாளை வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து வேலைக்கு லீவ் போட்டு வந்து எல்லாம் பண்ணும்போது அது ஒரு வேஸ்டானது தோணுது ஆக்சுவலாக. இது ரொம்ப அருமையான கான்செப்ட் சார் சொன்னார். எல்லாம் யோசிச்சு பண்ணணும் சார் நம்ம பண்ணும்போது. ரொம்ப தேங்க்ஸ் சார், அருமை. நன்றி லட்சுமணன் சார். அடுத்து லாவண்யா மணிவந்தன் உங்களுடைய பின்னோட தரலாம். குட் மார்னிங் ஆல். பரத் சார், இட் வாஸ் ரியலி எக்ஸலண்ட். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன். அந்த செஷன் வந்து சென்சிட்டிவான டாப்பிக்கை வந்து நீங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா அரசியல் பார்வை எல்லாருக்குமே இப்ப வந்திருக்கு. ஈவன் குட்டீஸ் கூட அது என்னன்னு அந்த ஓட்டிங் இதே இல்லாதவங்களுக்கு கூட அந்த தாட் ப்ராசஸ் இப்ப கிரியேட் ஆயிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ இது கண்டினியூஸா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற விழிப்புணர்வு 40 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல. ஹானஸ்டா சொல்ல போனா அந்த தாட் ப்ராசஸ் நமக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ரொம்ப நல்ல ஹெல்த்தியான விஷயம். வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க சொன்னது, அந்த ஒரு ஜோக்கரோட வீடியோ போட்டுட்டு ஒரு வேர்டு சொன்னீங்க. அவங்கள வந்து ஜோக்கர்ன்னு நினைச்சு நம்ம கண்டினியூஸா ட்ரீட் பண்ணும்போது ஹி டர்ன்ஸ் இன்டு ஈவில்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ அது வந்து நம்ம இக்னரண்டா நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். பட் அது எவ்வளவு பெரிய இதை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அதுல நீங்க உணர்த்துனீங்க. தேங்க்யூ சோ மச் பரத் சார், இட் வாஸ் ஒண்டர்ஃபுல். ஹாப்பி பர்த்டே பத்மா மேடம். தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே. நன்றி லாவண்யா மேம். ஓட் வாய்ஸ் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸு அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் கூட போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த ஓட்டு எல்லாருக்கும் கிடைச்சிது. ஆனால் இங்கே வந்து பட்டாதாரிக்கு மட்டும் இருந்த ஓட்டை எல்லாருக்கும் வந்து இது கொண்டு வந்த விதம், அந்த வரலாறை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு. சிவகணி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பத்மாவதி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இறையருள் நிறையட்டும். அடுத்ததா தம்பி பரத் அவர்கள், இன்னைக்கு ரொம்ப அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தீங்க. உங்களோட பிபிடி வாஸ் வெரி நைஸ். அந்த கான்செப்ட் ஆல்சோ சூப்பர். அதே மாதிரி லாவண்யா மேம் சொன்னது தான் நானும் யோசிக்கிறேன். ஸோ அந்த ஜோக்கர் எவிலா மாறுறதுக்கு அந்த சமூகம் தான் காரணம் அப்படிங்கிறத உணர்த்துனீங்க. ஸோ அந்த சமூகத்தில் நல்ல மாற்றம் தேவை அப்படின்னா அது நமக்கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் தருணத்தில் ரொம்ப அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ரொம்ப எக்ஸலண்ட். வாழ்த்துக்கள் ஸ்ரீ பரத். வாய்ப்பிற்கு நன்றி அருணகிரி சார். நன்றி மேம். இன்கால் மெசேஜ் போகிறோம். நம்ம செகண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஒரே நிமிஷம் சார். திருமதி பத்மாவதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி சார். வேற யாராவது வாழ்த்து சொல்லணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லிடலாம். இன்கால் மெசேஜ் போடுற முன்னாடி இனிமே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பத்மாவதி மேடம். ஸோ தேங்க்ஸ் a lot to everyone my wish for your wishes and your wishes goes to பத்மாவதி மேடம் to also. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் இனிய நாளாக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கும் போது. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சார். மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் சாருடைய அன்னைக்கு பிறந்த நாள்னு சொன்னார் சார் கேட்கும் போதே ஆசையா இருக்கு சார். இப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் இருக்காங்கன்னும் போது ஹாப்பி பர்த்டே சார். ப்ளீஸ் இன்ஃபார்ம் டு ஹர். அண்ட் சார் ஹீலர் சாருடைய ஸ்பௌஸ்க்கு ஆல்சோ இன்னைக்கு பர்த்டே. தேங்க்யூ சார். கன்வே பண்ணுங்க எங்களுடைய விஷஸை. நீங்கள் எல்லாம் வந்து அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்களாம் எந்த அளவுக்கு அவங்களெல்லாம் வந்து உள்வாங்குறீங்க, எந்த அளவுக்கு லெவபிளாக நீங்கள் அவங்களோட இருக்கீங்கன்றது சச் எ கிரேட் திஸ். இதெல்லாம் இந்த காலையிலேயே நம்ம கேட்கும் போதும் பார்க்கும் போதும் எங்களுக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட எங்கள் முகத்துலேயும் அந்த சந்தோஷம் ஹார்ட்ஃபுல்லாக வருது.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் இன்ஃபார்ம் திம். தேங்க்யூ ஸோ மச். அம்மா அண்ணியும் அவங்க தான், அண்ணனுடைய ஒய்ஃபும் அவங்க தான். ஒருத்தவங்களுக்கு தான் பிறந்த நாள் நான் நினைக்கிறேன். அம்மா ஆவாஜி. அப்படியா? ஐயோ, சரி சரி. அப்ப பாருங்க, இதுவே பெரிய விஷயம் தானே. ஒரே பிளாட்ஃபார்ம்ல அண்ணனும் தம்பியும் அன்னைக்காக வாழ்த்து கேட்டு அண்ணன் தம்பி. சூப்பர் சார். ரியலி இதெல்லாம் நம்ம லைஃப்ல இப்படிதான் ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல தான் இதை பாக்குறோம். ரேர் திஸ். தேங்க்யூ என் சோ பேர் மச். வெங்கட்ராமன், ஒய்ஃப் பேர் பத்மாவதி, பையன் பேர் வெங்கடேஷ். வெங்கடாஜலபதி குலதெய்வம். அமையும் சிலது, அமைச்சுக்குவோம் சிலது. அது அருமை தெய்வம். சூப்பர் சூப்பர். சச் ஏ கிரேட். இல்ல சார், உங்க ஒய்ஃப் பத்மாவதி மேம்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் விஷஸ் சார். நன்றி. அடுத்து நம்ம இன்கால் மெசேஜ் போகிறோம். உஷா சந்தானா மேடம், தேங்க்யூ நட்புலரே, தேங்க்யூ பரத், குட் ப்ரெசன்டேஷன். கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, ஹேவிங் அனதர் மீட்டிங், என்ஸ் லிவிங் நவ். நாகவல்லி மேம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பரத் சார் அருமை. யதார்த்த உலகத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நன்றி, சூப்பர், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். குமார் கேசவன் சார், எக்ஸலன்ட் மெசேஜ் டுடே, தேங்க்ஸ் எ லாட் ஸ்ரீபரத் சார். சிவசங்கரி மேம், எக்ஸலன்ட் செஷன் சார், கங்க்ராட்ஸ். ஈலர் வெங்கட்ராமன் சார், இன்று எனது வாழ்க்கை துணைவி பத்மாவதி பிறந்த நாள். உங்கள் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் விரும்பும் உங்கள் ஈலர் டிஆர்வி. சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் எலெக்ஷன் ஏமாலி டு கோமாலி வித் நைஸ் பிபிடி. தேங்க்யூ, வாழ்க வளமுடன். லாவண்யா மணிவந்த் மேம், ஹாப்பி பர்த்டே பத்மா மேம். சண்முக வீரமணி, ஹாப்பி பர்த்டே மிஸ்ஸஸ் பத்மாவதி, வாழ்க வளமுடன். முத்துலட்சுமி மேம், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு ஈலர் சார் வைஃப் பத்மாவதி மேம். ஸ்ரீபரத் சார், ஹாப்பி பர்த்டே மிஸ்ஸஸ் பத்மாவதி மேம். லட்சுமி நாராயணன் ஏ, அன்பிற்குரிய அவர்களின் இல்லத்தரசி திருமதி பத்மாவதி அம்மையார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்புடன் லட்சுமி நாராயணன் கே. மஞ்சுளா மேம், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு மிஸ்டர் ஈலர் சார் ஸ்பௌஸ். Sir, we sincerely pray to God to bless her with good health, peace, love, and endless laughter. May she be blessed with a long and happy life. Manjula ma'am, Sivasangari ma'am, happy birthday Padmavati ma'am, வாழ்க வளமுடன். முத்துலட்சுமி மேம், அருணகிரி சார், எக்ஸலன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் நம்பர் 8. தன்மானம் சார், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பத்மாவதி மேம், வாழ்க வளமுடன். ஸ்ரீபரத் சார், உங்களுடைய ஏற்புரை தரலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இது எனக்கு புதிய தளமோ இல்லை புதிய நபரோ கிடையாது. நான் ஆரம்பத்துல நான் இருந்த நாட்கள் எனக்கு மறுபடியும் ரீகால் ஆகுது. யாருன்னே தெரியாத ஒரு பையனை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தளம். நான் இன்னொரு தளத்துலையும் இருக்கேன், அது டெல்டா என்டர்பிரினர்ஷிப் ஃபெடரேஷன். அதுக்கு அடுத்து நான் வந்த என்னுடைய தொடக்கத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருந்தது இது நட்புலரி தளம். ஸோ எந்த ஒரு தளமா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அமைச்சிக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒருத்தரை ஏத்துக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அப்படி என்னையும் ஏத்துக்கிட்டு நான் சொல்ல வர கருத்துக்கள் சரியாதான் இருக்குன்னு என்னையும் ஒரு ஊக்கம் கொடுத்து இவ்வளவு தூரம் என்னை வளர்த்து விட்ட இந்த நட்புலரிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இருந்தாலும் என்ன சொல்வது, நன்றி தவிர எந்த வார்த்தையும் இல்லை. அந்த ஒரே காரணத்தினால என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சிவரத் சார். இன்னைக்கு டச் பண்ண டாபிக்கு 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் ஒருவர் 64 சப்ஜெக்டில் மாஸ்டரிங் அட்டைன் பண்ணி 3 PhD ஃபாரின் யூனிவர்சிட்டியில் பர்சீவ் பண்ணி அவருடைய உடல் நலத்தை முழுக்க இழந்து எழுதின சட்டத்தில் ஏற்புரையில் கொடுத்தப்ப, ஒரு நாட்டில் எவ்வளோ நல்ல சட்டம் இருந்தாலும் மோசமான ஆட்சியாளர்கள் வரும்போது அந்த சட்டத்தினால மக்களுக்கு ஒரு பயனும் இருக்காது. ஒருவேளை மோசமான சட்டம் இருந்து நல்ல ஆட்சியாளர்கள் வந்தாங்கன்னா அந்த சட்டத்தை மாற்றி நல்ல விஷயங்கள் மக்களை போய் சேரும். அதுதான் இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமாக இருந்தது. அதை டச் பண்ணி பயாஸ் ஆகாமல் பாலிடிக்ஸ் எல்லாரும் பேசுனவங்களுக்கு நன்றி தெரிவித்து உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட இன்று நிகழ்வு நிறைவு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த
சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலை இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலை அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த நாளினால் இன்பமான அளித்த இறைவனுக்கு நன்றி. உணவுப் பொருள் உலகமையும் நதிகளெங்கும் தேசியமயம் மனமெங்கும் வன்மை இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் மனநாள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு நாளுக்கு நன்றியா. திருமூர்த்தி, ஈரோடு. வாழ்த்துக்கள். நன்றி. தொண்டைமண்டலம் ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமை